धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। நம்பிள்ளை தம்முடைய நல்லருளாலே விட பெரியவாச்சான் பிள்ளை அதனால் இன்பாவருபத்தே மாறன் மறை பொருளை சொன்னதே இருபதினாயிரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமணையே நமக. மணவாள மாமுனிகளுடைய 650வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தில் உபதேச ரத்தினமாலை சுவாமி அனுகிரகித்திருக்கக்கூடிய அற்புதமான கிரந்தம். அதனுடைய பாசுரங்களை சுருக்கமாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே தற்பொழுது 43வது பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம். இதுவரைக்கும் திருவாய்மொழிக்கு திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் என்கிற ஆச்சாரியன் அவர் அனுகிரகித்திருந்த 6000 படியினுடைய வைபவம் என்ன, சுவாமி பராசர பட்டருடைய சசிஷ்யராக விளங்கின சுவாமி நஞ்சியர் அவர் அனுகிரகித்திருந்த 9000 படி என்ன, இதனுடைய விவரணங்களையும் வைபவங்களையும் சுவாமி மேலே முன்பாக காட்டினார். இப்பொழுது மேலே அடுத்தது 24,000 படி சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அனுகிரகித்திருக்கக்கூடிய அற்புத வியாக்கியானம், அதனுடைய வைபவம் அதை அற்புதமாக தெரிவிக்கிறார். ஆச்சாரியனுடைய நியமனமடியாக அதை சிரசாவகித்து கொண்டு அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே தான் இந்த 24,000 படியை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அனுகிரகித்திருக்கிறார் என்கிறது இந்த பாசுரத்திலே சுவாமி காட்டுகிறார். மணவாள மாமுனிகள் நம்பிள்ளை தன்னுடைய நல்லருளால் ஏவியிட பின் பெரியவாச்சான் பிள்ளை அதனால் இன்பா வருபத்திமாறன் மறைப்பொருளை சொன்னது 24,000 என்ன 24,000 படி என்னும்படியான அற்புதமான வியாக்கியானத்தை பெரியவாச்சான் பிள்ளை இதற்கு இட்டருளி இருக்கிறார். எப்படி இட்டருளினார் என்னால், அவருடைய ஆச்சாரியராக விளங்கின நம்பிள்ளை அவருடைய நியமனமடியாக இந்த வியாக்கியானத்தை தான் அவர் திருவடிகளிலே பணிந்து கேட்ட விஷயங்களை கொண்டு அனுகிரகித்திருக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அவருடைய நியமனமடியாக நம்பிள்ளை தன்னுடைய நல்லருளால் ஏவியிட, நம்பிள்ளை என்கிற பெரிய ஆச்சாரியன் நம்முடைய சம்பிரதாயத்தை ஓரான்வழி ஆச்சாரியராக எழுந்தருளி சம்பிரதாயத்தை சிறப்புற நடத்தி வந்த பெரியவர். நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோ என்று வியந்து தெரிவிக்கும்படியாக அமைந்திருக்கும் திருவரங்கத்திலே சுவாமி நம்பிள்ளை அவர்களுடைய காலக்ஷேப கோஷ்டி.
அப்படி என்ன வைபவம் என்ன நம்பெருமாளுக்கே பெரிய பெருமாளுக்கே தெரிந்து கொள்ள வேண்டும். நாமும் இந்த நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியருடைய அந்த காலக்ஷேபத்தை அனுபவிக்க வேண்டும் என்று பெரிய பெருமாளே தன்னுடைய அர்ச்சாசமாதியை குலைத்து கொண்டு அப்படி வந்து அந்த காலக்ஷேபத்தை ஒரு ஓரமாக நின்று கேட்டு இருந்தாராம். அப்பொழுது அவருக்கு திருவிளக்கு பிடிக்கக்கூடிய அந்த திருவிளக்கு பிச்சன் அப்படிங்கிற பெரியவர் அவர் பார்த்து, ஓ பெரிய பெருமாளை, நீரெல்லாம் இப்படி அர்ச்சா சமாதியை குலைத்து கொண்டு எழுந்தெல்லாம் வரக்கூடாது, உள்ளவே படுத்துக்கும் அப்படின்னாராம். உடனே பெரிய பெருமாள் அப்படியே உள்ள போய் படுத்துட்டாராம். அன்னைக்கு படுத்துட்ட பெரிய பெருமாள் தான் இன்னைக்கும் படுத்துட்டு இருக்கார், நாளைக்கும் படுத்துட்டு இருக்க போறார். அப்படிப்பட்ட வைபவம் பொருந்திய மகாச்சாரியர் நம்பிள்ளை. அவருக்காக பெரிய பெருமாளே தன் சமாதியை குலைத்து கொண்டு அவருடைய காலக்ஷேபத்தை அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டார். என்னால் அவருடைய காலக்ஷேப கோஷ்டியிலே அவருடைய சசிஷ்யராக எழுந்தருளி இருந்தவர் தான் பெரியவாச்சான் பிள்ளை. அவரை நம்பிள்ளை தான் நியமிக்கிறார். நம்பிள்ளை தன்னுடைய நல்லருளால் ஏவியிட அவருடைய தன்னுடைய நல்ல கடாட்சத்தினாலே பெரியவாச்சான் பிள்ளையை நியமிக்கிறார். நீர் இந்த திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் இட்டருள வேணும் என்று அந்த ஆச்சாரியனுடைய நியமனமாக அமைந்தது. நம்பிள்ளை தன்னுடைய நல்லருளால் ஏவியிட பின் பெரியவாச்சான் பிள்ளை அதனால் பின் அவருடைய நியமனத்திற்கு பிற்பாடு பெரியவாச்சான் பிள்ளை அதனால் எதனால் நம்பிள்ளை அவர்களுடைய நியமனமடியாக அதனால் இன்பா வருபத்தி மாறன் மறைப்பொருளை சொன்னது 24,000 என்று காட்டுகிறார். மாறன் மறைப்பொருள் இன்பா வரு பக்தி மாறன் மறைப்பொருளை சொன்னது இன்பமடியாக அப்படி பிறக்கக்கூடியதான பக்தி இனிமையான பகவத் கடாட்சத்தாலே வந்ததான பக்தியை கொண்டிருக்கக்கூடிய நம்மாழ்வார் அவர்தான் மாறன். இன்பா வருபத்தி மாறன் சுவாமி நம்மாழ்வார். அவருக்கு அந்த பக்தியானது பரம பக்தியானது எப்படி ஏற்பட்டது? அது பகவத் கடாட்சத்தினாலே வந்ததான பக்தி. இன்பா வருபக்தி மாறன் மறைப்பொருளை சொன்னது அந்த மாறனான நம்மாழ்வார். அவருடைய மறைப்பொருள்தான் திரமிடோபனிஷத் என்று கொண்டாடப்படும்படியான திருவாய்மொழி. அதனுடைய பொருளை அர்த்த விசேஷணங்களை எல்லாம் எடுத்து பெரியவாச்சான் பிள்ளை தான் சொன்னது. அவர் தான் ஏடுபடுத்தி வைத்ததாக இருக்கக்கூடியதுதான் 24,000 படி என்னும்படியான அற்புத வியாக்கியானம் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் இவ்விடத்திலே தெரிவித்து இப்பாசுரத்தை தலை கட்டுகிறார். மேலே அடுத்த பாசுரத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். மேற்கொண்டு விஷயங்களை ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.